I've been dreaming on in my head like I've seen it. A life worth living is a life with meaning. I'll do what... Hello everyone, welcome back to our channel. Let us code together. Myself Jennifer. நீங்கள் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா working as a senior software engineer. Okay, so இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து இட்ஸ் மோஸ்ட் annoying friend of every software engineerனு சொல்லலாம். பக். ஸோ எவ்வளோ ஸ்கில்டு ப்ரொஃபஷனலாக இருந்தாலும் சம்டைம்ஸ் பக்ஸ் ஆர் அன்அவாய்டபிள். லைக் இது வந்து எதனால் இருக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இட் கேன் பி ஃப்ரம் மெஸ்ஸி கோட் ஆர் சம் இன்அடெக்வேட் டெஸ்டிங். ஸோ டெஸ்டிங் கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணாதனால இருக்கலாம், இல்லை சம் காம்ப்ளெக்ஸ் சினாரியோஸ் இருக்கலாம். ஸோ காம்ப்ளிகேட்டட் இன்டராக்ஷன்ஸ்னால கூட இருக்கலாம். பட் so nobody is perfect. Okay, so we can't say anybody can write code without bugs. It's not possible. Okay, but we can, with some techniques, some interesting techniques that I'm going to share, we can try to reduce bugs. Okay, so அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Right, so number one technique, create a testable code. ஸோ என்ன மீனிங்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு எழுதுகிற கோடு வந்து ஃபெயில் ஆகணும் அப்படின்றது. ஸோ திஸ் இஸ் வாட் த பிரின்சிபல் ஆஃப் டெஸ்ட் ட்ரிவன் டெவலப்மெண்ட், விச் இஸ் நத்திங் பட் TDD. ரைட் அ கோட் விச் இஸ் ஃபெயிலிங் அட்லீஸ்ட் ஒன்ஸ். ஓகே, ஸோ நிறைய யூனிட் டெஸ்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்குது. சே ஃபார் அன் எக்ஸாம்பிள் .NET எடுத்துட்டிங்கன்னா யூனிட் டெஸ்ட் ஃப்ரேம் ஒர்க்குன்றதே அதில் இருக்குது. ஸோ அதில் வந்து எனி மெத்தட்க்கு வந்து யூ கேன் டெஸ்ட் வெதர் இட் இஸ் ஃபெயிலிங் ஆர் நாட், இஸ் நல் ஆர் இஸ் ஃபால்ஸ் ஆர் இஸ் ஃபெயில் ஆர். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் எழுதுனீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனை ஃபஸ்ட்டு வந்து ஃபெயில் பண்ணுற மாதிரி ஒரு கோட் எழுதுங்க, விச் இஸ் நத்திங் பட் நீங்கள் ஒரு நெகட்டிவ் சினாரியோவை நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்கன்றது தான் மீனிங் அதுக்கு. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமா உங்கள்கிட்ட ஒரு ஃபஸ்ட்டு யூனிட் டெஸ்ட் வந்து ஃபெயில் ஆகிற டெஸ்ட் இருக்குன்னா தென் யூ கேன் ரைட் யுவர் ஓன் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் யூனிட் டெஸ்ட் தட் ஆர் பாசிங் வித் ஆல் த பாசிட்டிவ் சினாரியோஸ். ஓகே, ஸோ இது நீங்கள் பண்ணுறதன் மூலமாக உங்களுக்கு என்ன ஆகும்னா, யூ ஹாவ் அ டெஸ்டபிள் கோட் ஆன் யுவர் ஹேண்ட். ஓகே, நீங்கள் அப்படி பண்ணுறதுனால டெவலப்மெண்ட் ஃபேஸ்லேயே நீங்கள் குவாலிட்டி அஷ்யூரன்ஸை கொண்டு வந்துடுறீங்க, விச் இஸ் ரியலி கிரேட் ஆர் விச் இஸ் ரியலி மஸ்ட் ஃபாலோ ப்ராக்டிஸாக. நம்ம வந்து எல்லா டெவலப்மெண்ட் டீம்ஸில் அதை கொண்டு வந்தால் ஆப்வியஸாக வி கேன் ரெடியூஸ் அ நம்பர் ஆஃப் பக்ஸ். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா கீப் இன் மைண்ட் தட் யூ ஹாவ் டு பிரிங் திஸ் UT framework or something which will obviously reduce a number of bugs in the future phase of your project. Right, all right. So the second thing, keep it simple. So you have to keep your commits very simple. Okay, நீங்கள் வந்து கோட் கமிட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும், ஃபங்க்ஷன் கேன் பி ரிட்டன் இன் 4 linesனால் there is no need to write like 25 lines. ஓகேங்களா? ஸோ simple code வந்து it is always easy to understand, okay, and easy to make that as unit testable and easy to understand as well. Complex code இருந்துச்சுன்னா first of all it's very difficult to understand. Okay, say some developer would have written before 5 years. நான் இப்போ அதை போய் நான் ரிவ்யூ பண்ணுறேன்னா it's obviously if it is very complex code I have to just bang around. அது என்னன்றதை ஃபஸ்ட் நான் கண்டுபிடிக்கிறதுக்கே ட்ரை பண்ணோம். ஸோ try to write as simple as possible and make your commits as simple and precise. Right, நீங்கள் எங்கேயாவது நீங்கள் பார்க்குறீங்கன்னா simple code will always leads to less bugs and you will take very less time to fix. ஸோ உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணுற டைம் வந்து ரொம்ப கோட் சிம்பிளாக உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா you can just fix it in an hour rather than taking a day. ஸோ இது வந்து எல்லா சைக்கிளையுமே வந்து இது வந்து உங்களுக்கு சேவ் பண்ணும். ஸோ அது ஒரு இம்பார்ட்டன்ட் திங். ஸோ நீங்கள் இப்போ ஆல்ரெடி நீங்கள் டெவலப் பண்ண ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறீங்க, உங்களால் கோட் ஃப்ளோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதுன்னா எங்கேயாவது நீங்கள் கோடு உங்களுக்கு தேவையில்லாத கோடுன்னு பார்க்குறீங்கன்னா ஜஸ்ட் delete it with the approval of your senior or whatever. தேவையில்லாத கோடு இருக்க you are just adding garbage to your product. Right, so third thing வந்து split up your code. So it's always best to work with modularity on your product. So
ஏதாவது பிகர் ஃபைல்ஸாக இருந்துச்சு, கோட் வித் 1500 lines can be split into some 10 files. Okay, so if you are modularizing your code or if you are splitting up some complex functionality, you are making that as a simple modules which can be easily testable, which can be easily understandable, so that ஏதாவது உங்களுக்கு பக்ஸ் ஆர் இஷ்யூஸ் வந்துச்சு ஆர் நீங்களே இல்லை வேறு யாராவது வர்றாங்கன்னு சொன்னால் they can easily understand, அவங்களுக்கு ஈஸியாக புரியும், ஃபிக்ஸ் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் நீங்கள் பண்ணலைன்னா இன்றைக்கே போங்க. ஏதாவது நீங்கள் காம்ப்ளெக்ஸாக பார்க்குறீங்க, ஏதாவது ஒரு காம்ப்ளெக்ஸ் சிபிபி ஃபைல் ஒரு காம்ப்ளெக்ஸ் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல், எந்த இதெல்லாம் வந்து நீங்கள் காம்ப்ளெக்ஸாக இருக்குதுன்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு அதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுற ஐடியா இல்லைன்னா கோடியர் ஹோமவர் இஸ் டீம் லீட் ஆர் அவங்கக்கிட்ட போயிட்டு நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்கள் நம்ம இதை எப்படி பண்ணலான்றது. ஸோ தட் இஸ் அ பேபி ஸ்டெப் டு மேக் யர் ப்ராடக்ட் பெட்டர், ரைட்? ஸோ த ஃபோர்த் ஸ்டெப் வந்து don't use comments as a band-aid. Okay, so அதனோட மீனிங் என்னென்னா write comments precise and clear wherever it is required. Okay, so say for an example நீங்கள் வந்து it's already a messy code. ஓகே, ஸோ ஆனால் நீங்கள் அதை புரிய வைக்கிறதுக்கு நீங்கள் ஒரு பேராகிராஃபே நீங்கள் அங்கே எழுதி வச்சிங்கன்னா it's going to lead for some problems in the future time. ஓகே, ஸோ நீங்கள் எங்கே காமெண்ட் எழுதணுமோ அங்கே மட்டும் எழுதுங்க. ஸோ இஃப் யூ ஃபீல் லைக் இட்ஸ் அ சிம்பிள் திங் எனிபடி கேன் அண்டர்ஸ்டாண்ட். சி நீங்கள் வந்து இப்போ நார்மலாக போய்ட்டு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணி அதனோட மெம்பர்ஸ் ஆட் பண்ணி இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா, ஃபார் அன் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், இதுக்கு காமெண்ட்லாம் தேவையே கிடையாது. ஸோ வேர் எவர் இட் இஸ் ரெக்வயர்ட் கோ ஹெட் அண்ட் ஆட் இட். பட் வாட் வுட் பி த பெட்டர் சஜஷன் ஃபார் காமெண்ட்ஸ்னால், if the code contains some potential issues, possibilities of issues, அதை நீங்கள் ஃப்ளாக் பண்ணுறதுக்காக காமெண்ட் எழுதலாம். என்னென்னா this code is not fully tested or covered under this specific thing, keep an eye. So எது வந்து உங்களுக்கு ஒரு பொட்டென்ஷியல் ஃப்ளாகாக இருக்குமோ which might just cause something in the future, அதுக்கு காமெண்ட் எழுதலாம். that is acceptable. பட் simply adding comments, so நீங்கள் வந்து என்ன ட்ரை பண்ணுறீங்கன்னா you are writing some code which அது வந்து அதனோட ரீடபிலிட்டி ரொம்ப புவராக இருக்குது, அந்த கோடை யாருனாலுமே ரீட் பண்ண முடியலை, அதுக்காக நீங்கள் காமெண்ட் எழுதுறீங்கன்ற மாதிரி ஆகிடும். ஸோ ட்ரை டு மேக் உங்களோட கோடை வந்து நல்ல ரீடபிளாக வச்சுக்கோங்க, காமெண்ட்ஸை வந்து கம்மி பண்ணிடுங்க. ஸோ திஸ் இஸ் வாட் நம்பர் 4th tip maybe. So the next important technique to reduce bug would be take compiler warning into an account. ஸோ நம்ம நிறைய கம்பைலர்ஸ் யூஸ் பண்ணுறோம், ஒரு ஐடி யூஸ் பண்ணுறோம், வேறெவர் விச்செவர் பில்ட் சிஸ்டம் நம்ம யூஸ் பண்ணுற எந்த பில்ட் சிஸ்டமாக இருந்தாலும் டெஃபினெட்லி வார்னிங்ஸ் எரர்ஸ் இருக்க தான் செய்யும். we are considering errors as a bigger thing. ஏன்னா உங்களை கம்பைலர் வந்து உங்களை ஃபர்தர் ப்ரொசீட் பண்ண விடாது, அதனால தான் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஸோ மேபி த சிமிலர் திங் கேன் பி அடாப்டட் ஃபார் வார்னிங்ஸ் as well. ஓகே, ஏன்னா வார்னிங்ஸ்க்குன்னு ஒரு பர்பஸ் இருக்குது, அது பர்பஸ் இருக்கிறதுனால தான் அது வார்னிங் சொல்லி டிஸ்பிளே பண்ணுது, நம்ம அதை இக்னோர் பண்ணுறோம். ஸோ இஃப் யூ ஆர் ரன்னிங் இன் அ ஹரி அண்ட் இஃப் யூ ஆர் இக்னோரிங் தேட், அது என்ன உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்குன்னா ஃப்யூச்சரில் அது ஒரு பொட்டென்ஷியல் பக்காக மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஆல்வேஸ் நீங்கள் ஏதாவது ஒரு வார்னிங்னா யூ ஜஸ்ட் டேக் அ பாஸ் அண்ட் ஃபிக்ஸ் தட் வார்னிங் அண்ட் தென் ப்ரொசீட். சம் வார்னிங்ஸ் நீங்கள் இக்னோர் பண்ணலாம், ஏதாவது புது ஸ்டாண்டர்ட் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க அதனால இருக்கலாம். பட் ஏதாவது டேட்டா டைப் ரிலேட்டடாகவோ இட் வேரிஸ் டு டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ நமக்கு தெரியும் இது வந்து இட் கேன் லீட் டு சம்டைம்ஸ் கேஸ்டிங் இஷ்யூவாக இருந்து சம்டைம்ஸ் நல் ரிசல்ட் ஆகிறதுனால இட் மைட் கிராஷ். ஓகே, ஸோ இந்த மாதிரி சினாரியோஸ்லாம் இருக்கிறத நம்ம வந்து வி ஹேவ் டு கீப் இன் டு அக்கவுண்ட். அண்ட் மேபி நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு மேனுவலாக இது வந்து கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் நிறைய கோட் அனாலிசிஸ் டூல் இருக்குது, லைக் விஎஸ் கோட் அனாலிசிஸ் ஆர் சொனார் கியூப். ஸோ இதெல்லாம் வந்து என்ன பண்ணால் உங்களுக்கு பொட்டென்ஷியல் பக்ஸ் ஆர் ஸ்மெல்ஸ் இது மாதிரிலாம் அவங்க ரிப்போர்ட்டே உங்களுக்கு வரும் ஆன் டெய்லி பேசிஸ். நீங்கள் இதை உங்களோட சிஐயோட நீங்கள் இன்டகிரேட் பண்ணிக்கலாம், கண்டினியூஸ் இன்டகிரேஷனோட நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இது வந்து ஸோ மேனுவலாக நீங்கள் உங்களால் பண்ண முடியாட்டினாலும் அட்லீஸ்ட் அது வந்து உங்களோட வார்னிங் எல்லாம் அது ஆக்சுவலாக பக்ஸ் இல்லாட்டினா ஸ்மெல் கேட்டகரியை கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். ஸோ ட்ரை டு யூஸ் சம் டூல் விச் வில் ரியலி மேக் வேல்யூ டு யுவர் ப்ராடக்ட், ரைட்? ஸோ நெக்ஸ்ட் டிப் வந்து என்னென்னா யூஸ் எக்ஸிஸ்டிங் லைப்ரரிஸ்.
இப்போ நீங்கள் வந்து ஒரு சிமிலர் ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி நீங்கள் சர்ச் பண்ணிக்க, சே ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஜேசான் பார்சர் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க C++லனா, நீங்கள் வந்து நீங்கள் ஓனாக நீங்கள் ரீஇன்வென்ட் பண்ண தேவையில்லை. நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் போய்ட்டு நான் ஐ வில் ஜஸ்ட் டூ இட் வித் மை ஹேண்டுன்ற மாதிரி ஒரு 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 சவால்லாம் நமக்கு இங்கே தேவையில்லை. நீங்கள் இப்போ ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, நீங்கள் அதை டெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, ஆல்ரெடி நீங்கள் எக்ஸாமைன் பண்ணியிருக்கீங்கன்னா அது ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்குது, ஆல்ரெடி அதுக்கு வந்து GitHubல இருக்குது, ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் லைப்ரரிஸ் இருக்குன்னா தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏன்னா அவங்க ஆல்ரெடி வந்து மார்க்கெட்டில் இருக்கிறதுனால இட் இஸ் ஆல்ரெடி ரெடியூசிங், ஆல்ரெடி இட் ஹேஸ் நிறைய டெஸ்ட் கேசஸ் இருக்கும், யூசர்ஸ் நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்களாம் போய்ட்டு நீங்கள் பண்ணீங்கன்னு சொன்னால் அதில் நிறைய பக்ஸ் வர சான்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸிஸ்டிங் ஸ்டாண்டர்ட் லைப்ரரிஸ், இட் கேன் பி பூஸ்ட், இட் கேன் பி எனி நியூ அப்கமிங் லைப்ரரிஸ், ஆர் இட் கேன் பி எனி HTML லைப்ரரிஸ், எதுவாக இருந்தாலும் இஃப் இட் இஸ் ஆல்ரெடி அவைலபிள், இஃப் யூ ஆர் ரெடி டு பர்ச்சேஸ், ஆர் ஓப்பன் சோர்ஸஸ்மே நிறையா இருக்குது இப்போலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு அட்லீஸ்ட் த நம்பர் ஆஃப் பக்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ரெடியூஸ் பண்ணும். ரைட். ஸோ நெக்ஸ்ட் டிப் வந்து என்னவாக இருக்குன்னா, யூஸ் ஸ்டாண்டர்ட் கோடிங் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ ஆர் யூஸ் கோடிங் ஸ்டாண்டர்ட்ஸ். இது என்ன இதனால் நமக்கு என்ன யூஸ்ன்னு சொன்னால், இது வந்து உங்களோட ஒரு கோடிங்கை வந்து ஸ்டாண்டர்டைஸ், இட் வேரிஸ் according to your company, or sometimes programming languages கேத்தாப்புல வேரி ஆகும், or sometimes project to project வேரி ஆகும். sometimes நீங்கள் பார்த்தீங்கன்னா வேரியபிள் வந்து it has to start with m_ன்னு சொல்லி சில ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கும். சில இதில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக இது பண்ணிட்டு அண்டர்ஸ்கோரில் ஸ்டார்ட் பண்ணுங்கள் நீங்கள் ஃபங்க்ஷன் நேம்ஸையே, ஆர் நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிங்கன்னா யூ ஹாவ் டு ஜஸ்ட் யூஸ் திஸ் வேஸ்ன்ற மாதிரி ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். ஸோ இது என்ன ஹெல்ப் பண்ணுதுன்னா, it helps us to standardize our code development. நம்ம எப்படி டெவலப் பண்ணோன்றத ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு ப்ராசஸ் இருக்கிறதுனால நம்ம டீமில் இருக்க எல்லோரும் ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு ஸ்பெசிஃபிக் இஷ்யூ வந்துச்சுன்னா இதை இந்த வேலை தான் ஸ்டாண்டர்டாக டீல் பண்ணணுன்ற ஒரு ரூல் மாதிரி நமக்கு அது இருந்துச்சுன்னா, ரூல் ஆர் லா இது மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணோன்னா இட் வில் டெஃபினெட்லி ரெடியூஸ் த கரன்ஸ் ஆஃப் பக்ஸ் ஆர் த பாசிபிலிட்டி ஆஃப் பக்ஸ். பிகாஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும், அந்த டீமில் இருக்க எல்லாருக்குமே இந்த மாதிரி இஷ்யூனா இப்படி தான் நம்ம கோட் ஸ்டாண்டர்ட் சஜஸ்ட் பண்ணது, நம்ம இப்படி தான் எழுதணுன்றது. ஓகேங்களா? ஸோ இது என்ன பண்ணுன்னா, லேட்டராக அக்கர் பண்ண போகிற சில பிட்ஃபால்ஸ் ஆர் சம் ட்ரிக்கி பக்ஸ் அதெல்லாம் முன்னாடியே நம்ம இதை வந்து அக்கர் பண்ண விடாமல் நம்ம பார்த்துடலான்ற மாதிரி தான். ரைட். ஸோ இது வந்து அனதர் டிப். ரைட். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா, யூ கேன் யூஸ் கைண்ட் ஆஃப் ரப்பர் டக்கி testing. So rubber duckன்றது என்னென்னா, இட்ஸ் கைண்ட் ஆஃப் பேர் ப்ரோக்ராமிங், ஆர் சம்டைம்ஸ் நீங்கள் வந்து ஒரு ஜூனியரோட இல்லாட்டினா உங்களோட ஈக்குவல் இதில் ஏதாவது அவங்களுக்கு வேறு ஒரு இஷ்யூஸ்னால மெஷின் கிடைக்காம இருக்கலாம், அவங்கள பேர் ப்ரோக்ராமிங் பண்ண விடுவாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா, யூ கேன் ரீட் யுவர் கோட் லைன் பை லைன் டு யுவர் whomever is your pair. ஓகே. ஸோ அவங்கள வந்து நீங்கள் வந்து க்ளோஸாக வந்து நீங்கள் வாட்ச் பண்ண சொல்லலாம் அவங்க கூட. ஸோ அதனால என்ன ஆகும்னா, யூ கேன் ஒரு பிரெயின் ஒர்க் ஆகிறதுக்கு பதிலாக 2 பிரெயின் ஒர்க் ஆகுது இங்கே, விச் இஸ் இன் கேஸ் ஆஃப் பேர் ப்ரோக்ராமிங். ஸோ உங்களோட கோடை சப்போஸ் நீங்கள் ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருந்ததுனா கூட அவங்க உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணணும், இது ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்குது, we have to do something, we have to change here, there and all. ஸோ இதனால் என்ன ஆகும்னா, உங்களோட கோட் வந்து ஆப்வியஸ்லி காம்ப்ளெக்ஸ்லேருந்து சிம்பிளுக்காக மாறலாம். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் யர் பேர். ஓகே. நீங்கள் ரியலாக சீனியராகவும் ஜூனியராகவும் இருந்தீங்கன்னா நீங்கள் கைட் பண்ணலாம். என்னென்னோ இது வந்து ஆல்ரெடி இருக்கிற கோட், இது இவ்வளோ லைன்ஸ் தேவையில்லை, we can just rename it, we can just try refactor this line. ஓகே. ஸோ நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா, அதனோட கோடை வந்து சிம்பிளாகவும் கன்சைஸாகவும் கிளியராகவும் மாற்றலாமோ அதை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா, it will definitely avoid the number of bugs in your later processes of development. ஓகே. ஸோ ஒன் மோர் இது வந்து என்னென்னா, கோட் ரிவ்யூயிங் ப்ராசஸ். அதுவும் இது கீழே தான் வருது. ஏன்னா நீங்கள் கோட் ரிவ்யூவருக்கு நீங்கள் கோட் அசைன் பண்ணுறதுக்கு என்னன்னா, கோடை ரிவ்யூ பண்ணணுன்றது தான். ஸோ அப்போ கூட உங்களுக்கு வந்து இந்தந்த பக்ஸ் அரைவ் ஆகிற சான்ஸ் இருக்குது. மேபி நீங்கள் இங்கே நல் செக் ஆட் பண்ணலை. ஸோ நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இட் வில் சம்டைம்ஸ் க்ராஷ் ஆகாமல் இருக்கும். நீங்கள் இந்த சினாரியோவை நீங்கள் இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணலைன்னா, இப்படி ஒரு நெகட்டிவ் சினாரியோ வந்துச்சுன்னா எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? ஸோ உங்களோட சீனியர்ஸ் ஆர் உங்களோட பியர், உங்களோட கலீக், யார் அந்த 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 டெக்னாலஜியில் அவங்க வெல்வெஸ்ட்டாக இருப்பாங்க, இல்லை நீங்கள் எல்லாருமே சேமாக கூட இருக்கலாம்.
பட் உங்கள் ஐக்கும் கம்ப்ளீட்லி வியூவிங் பை அனதர் ஐக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது, ரைட்? ஸோ நெக்ஸ்ட் டெக்னிக் என்னவாக இருக்குன்னா, test your code more often. Okay, so the most important thing to avoid bugs coming is test and test, right? So நீங்கள் வந்து you have to keep on testing your code at each phase of your pipeline. See, நீங்கள் ஒரு ஃபஸ்ட் மாடியூல் க்ரியேட் பண்ணுறீங்க, டெஸ்ட் பண்ணுறீங்க, you just giving back to your QA. Okay, so next மாடியூல் வரும்போது இந்த மாடலை விட்டுட்டு நீங்கள் அது மட்டும் டெஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் வந்து ஒரு பைப்லைன் ஸ்டேஜில் நீங்கள் டெஸ்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் பக்ஸ் எல்லாம் நீங்கள் ரொம்ப லேட்டராக அக்கர் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஃபைன் பண்ணி ஃபிக்ஸும் பண்ணிடலாம், which will save a lot of time and which will give a good impact or good impression about your product to your customer. Okay, ஸோ நீங்கள் டெவலப் பண்ணுறீங்கன்னா டெவலப் பண்ணுறது மட்டும் நம்ம ஜாப் கிடையாது, அதை ரொம்ப புரிஞ்சுக்கோங்க. இப்போ எப்படின்னா, நம்ம நம்மளோட மொபைலை எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமே. மொபைலை டெவலப் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சிம்பிள் வாட்ஸ்அப் ஆப் எடுத்துக்கலாம். யாரோ டெவலப் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு டெஸ்ட்டே பண்ணாமல் உங்கள் கைக்கு வந்துச்சுன்னா வாட் வில் பி யர் ரியாக்ஷன்? ஓகே, நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க, க்ராஷ் ஆகுது, ஓப்பன் பண்ணி மெசேஜ் அனுப்புறீங்க, மெசேஜ் போகல, கால் பண்ணுறீங்க, கால் போகல. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. ஓகே, ஸோ அதுதான் நம்ம பண்ணுவோம். என்ன ரீசன்னா, if I'm buying a product or if I'm using some application, I want it to be 100% as it is expected to be. Okay, நம்மளோட சினாரியோ அப்படி தான். அதே மாதிரி தான் நம்மளோட கஸ்டமர்ஸும். நம்ம டெவலப் பண்ணுறது மட்டும் நம்ம ஜாபுன்னு நம்ம விட்டுட்டு போனோன்னா டெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு நிறைய சினாரியோ சம்டைம்ஸ் தெரிய சான்ஸ் இல்லை. ஸோ நமக்கு நிறைய தெரிஞ்சுன்னா நம்ம கையிலேருந்து அது அடுத்த ஹேண்டுக்கு மாறும்போது it should be completely testable code first thing, and it should be simple, and it should be it should not be prone to bugs. Okay, ஸோ அதை நம்ம மைண்டில் வச்சுட்டு நம்ம பண்ணணும். Okay, so the last technique but not least technique take your own time. So what does that mean? If உங்களோட டீம் பயங்கரமாக அண்டர் ப்ரெஷரில் இருக்கிறாங்க, உங்கள் கோடை ரிலீஸ் பண்ணணும் வித் சம் அன்ரியலிஸ்டிக் டெட்லைன்னா, இட்ஸ் ஹைலி பாசிபிள் தேட் யூ ஆர் கோயிங் டு மேக் லாட் ஆஃப் மிஸ்டேக்ஸ். ஓகே, ஏன்னா சம்டைம்ஸ் நமக்கு ஒரு நிதானமாக நம்ம போகிறதுக்கும் ரொம்ப ரஷ் பண்ணி போகிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. லைக் ஏன்னா நமக்கு ஆக்சுவலாக ஒரு அவுட்புட் வேணும். வி ஹாவ் டு ரிலீஸ் அவர் கோட், பட் வி ஆர் கோயிங் டு கட் திஸ் கார்னர்ஸ். லைக் நம்ம இந்தந்த ஃபீச்சர்ஸ்லாம் நம்ம கட் பண்ண போகிறோம், ஆர் நீங்கள் ஓவர் எஃபர்ட் நீங்கள் போட போகிறீங்க. அப்படி பண்ணுறதுனால தான் நம்மளால் ஃபைனலாக நம்ம கொண்டு போக முடியுன்ற மாதிரி வந்துச்சுன்னா இட்ஸ் கோனா டு க்ரியேட் ஹியூஜ் ப்ராப்ளம்ஸ் போத் ஃபார் த ப்ராடக்ட் அண்ட் த கம்பெனி. ஏன்னா நம்ம ஒரு அன்ரியலிஸ்டிக் டெட்லைனை நம்ம இருக்கிற 2 ரிசோர்ஸஸாக 4 ரிசோர்ஸஸ் மாதிரி ஒர்க் பண்ண சொல்லலாம். அது ப்ராப்ளம் கிடையாது. பட் அவங்க அண்டர் ப்ரெஷரில் இருக்குன்னா நிறைய இஷ்யூஸ் க்ரியேட் பண்ண, நிறைய பக்ஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ டேக் யூர் ஓன் டைம் அண்ட் பெஸ்ட் ப்ராக்டிசஸை நீங்கள் உங்களோட எங்கெங்கே நீங்கள் ப்ளேஸ் பண்ணணுமோ அங்கங்கே ப்ளேஸ் பண்ணுங்கள். இட் மைட் பி ஆன் யுவர் பில்டிங் யுவர் அப்ளிகேஷன், இட் மைட் பி ஆன் யுவர் கோட் review process, it might be on your development process, it might be on your unit testing process. Best practices நீங்கள் அங்கங்கே நீங்கள் ப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னாவே at the end it will give you tasty fruit in your hand, which is nothing but your product, right? So after all நம்ம போட்ட எல்லா ஹார்ட் ஒர்க்கும் ஃபைனலாக நம்ம பண்ணுற சின்ன மிஸ்டேக்ஸ்னால வெளியில் போகும்போது ரொம்ப பேட் நேமாக உங்களுக்கும் சரி, உங்கள் டீமுக்கும், உங்கள் ப்ராடக்ட்டுக்கும், உங்கள் கம்பெனிக்கும் கொண்டு வந்துடக்கூடாது. ஸோ இவ்வளோ பெரிய பைப்லைன் இருக்குது. ஸோ கீப் இன் மைண்ட். I hope all those things that we have discussed is going to help you. I know that நீங்கள் இன்றைக்கே போய் இதில் இருக்கிற என்னென்ன கான்செப்ட்ஸ் நான் யூனிட் டெஸ்ட் மெத்தடாக இருக்கட்டும், நான் கண்டினியூஸாக டெஸ்ட் பண்ண போகிறேன்றதாக இருக்கட்டும், கோடிங் ஸ்டாண்டர்டாக இருக்கட்டும், கோட் ரிவ்யூவிங் ப்ராசஸாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவீங்க நான் நினைக்கிறேன். There is a rule, something like Boy Scout rule. Okay, so leave your position in a better way than when you arrived. Okay, என்னென்னா நம்ம வர்றதுக்கு முன்னாடி அது எவ்வளோ மோசமாக இருந்துச்சோ பரவாயில்ல, பட் நம்ம அங்கே இருந்து நம்ம கிளம்பும்போது இட் ஹேஸ் டு பி இன் அ பெட்டர் பொசிஷன். அப்படின்னா நம்ம வர்றதுக்கு முன்னாடி ஒரு வேளை கோடு கொஞ்சம்
ஓல்டு வேல ஆர் மெயின்டெனன்ஸ் மோடில் இருந்திருக்கலாம். பட் நம்ம அங்கேருந்து போகும்போது அந்த கோட் வந்து இட் ஷுட் பி இன் அ பெட்டர் ஷேப், ரைட்? இட் இஸ் ப்ரெட்டி மச் இட். சப்போஸ் நீங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் டு இட். நம்ம நிறையா நம்மளோட டெக்னாலஜி அப்டேட்ஸ் ஆர் கோடிங் கான்செப்ட்ஸ், கோடிங் எப்படி நம்ம வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கற்றுக்கலாம், பர்சனாலிட்டி மேனேஜ்மெண்ட், டெக் டிப்ஸ் ஆர் சம் பிளாக்ஸ் வாக் த்ரூலாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குது. Share it with your friends, like and comment. I'll see you in next video with some interesting content. See you, bye-bye.